வணக்கம் ஜி. வணக்கம் சார். அந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் கேப் விட்டோம். ஜோதிடம் மகாபாரதம் அப்படிங்கிற துலாம் ராசி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். துலாம் லக்கணம் ராசி வரைக்கும் நம்ம ஏற்கனவே மேசத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் விசாக நட்சத்திரத்தினுடைய 3 பகுதி துலாமில் அமையும். ஒரு பகுதி, அதாவது 4வது பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு விருச்சிகத்தில் அமையும். விசாக நட்சத்திரம் குருவனுடைய தன்மை உடையது. துலாமில் இருக்கிற குரு வேறு, விருச்சிகத்தில் இருக்கிற குரு தன்மை வேறு. ஏன்னா இது வந்து விருச்சிகம் வந்து இவருக்கு யோகாதிபதியினுடைய வீடு குருவுக்கு. ஆனால் துலாம் வந்து அவருக்கு யோகாதிபதி வீடு கிடையாது. அவர் அசுரகுரு இல்லையா, சுக்கிரன், அவருடைய வீடு. அவருடைய வீட்டில் தேவகுரு போய் உட்காந்து தன்னுடைய நட்சத்திர பகுதி வச்சுருக்கார். அதை விட வந்து உங்களுக்கு இங்கே விருச்சிகத்தில் இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய 4வது பகுதி இருக்கிறது தன்னுடைய யோகாதிபதி வீட்டில் இருக்கிற மாதிரியாக. அப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேரட்டினுடைய தன்மை இங்கே மாறும். உங்களுக்கு அங்கே கொடுத்த மாதிரி இங்கே இருக்காது. அது எல்லாமே மெதுவாக நடக்கும், ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே வேகமாக இருக்கும். அந்த மாதிரியாக நிறைய மாறுதல் ஏற்படும். அப்போ இந்த பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு 210 டிகிரிலேருந்து 213 டிகிரி புள்ளி 20 கலை வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய தன்மை இருக்குது. விருச்சிக லக்கணம் நமக்கு ஏற்கனவே தெரியும். பீஷ்மருடைய இலக்கணம் அது முழுமையாக இருக்கிறது. அவரை மாதிரியே பீஷ்மர் மாதிரியே இருக்கிற ஒரு சப்ஜெக்டாக ஒரு 3 கேரக்டர் இருக்குது. அதுதான் வந்து அந்த விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் வரக்கூடியவங்க. அப்போ இந்த விசாக நட்சத்திரம்னா அவங்களுக்கு ஒரு குருத்தன்மையும் இருக்கணும். ஏன்னா இது வந்து குரு இல்லைங்களா, அதனால் ஒரு குருத்தன்மையும் இருக்கணும். செவ்வாயினுடைய தன்மையும் உள்ளர இருக்கணும். ரெண்டுமே மிக்சிங் ஆகிருக்கணும். அப்படி ஒரு கேரக்டர் மகாபாரதத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த தியாகம் பண்ணுறதுக்குன்னே பிறந்த நபர்களையான இந்த விருச்சிக லக்கணத்துக்காரங்க எல்லாருமே, இந்த அனுசமாக இருந்தாலும் சரி, கேட்டையாக இருந்தாலும் சரி, இந்த லக்னன்னு விருச்சிக லக்னன்னு வந்துட்டாலே பெரும்பாலும் வந்து தியாகம் பண்ணுறதுக்குன்னே பிறந்த நபர்கள் மாதிரி தான் மகாபாரதத்தில். ஏன்னா பீஷ்மருடைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரியா. ஆக நம்ம இதில் 3 பேர் நம்ம சொல்ல போகிறவங்க எல்லாருமே தியாகத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். அதில் முதன்மையாக வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய 4வது பகுதி இங்கே இருக்குது. யார் மகாபாரதத்தில் சரியாக இருக்குன்னு நான் யோசனை பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கா? எனக்கு குருத்தன்மையான ஒரு ஆசிரியர் இல்லை ஒரு முனிவர் அந்த மாதிரி ஏதாவது தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக தான் நினைக்கிறீங்க. நான் வந்து என்னது ஒரு சின்ன கேரக்டர். இது மகாபாரதத்தில் நீண்ட கேரக்டராக வரவில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய கேரக்டராக இருக்கணும்னு நான் நினச்சி தான் நான் யோசித்து, எத்தனையோ முனிவர்கள் அந்த இதில் சாதனையாளர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த செவ்வாயினுடைய தன்மை உள்ளர வரணுங்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணேன், ஒரு ரொம்ப சின்ன கேரக்டர் மகாபாரதத்தில் வந்து போகிற கேரக்டர். யாருன்னு கேட்டிங்கன்னா, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, துர்வாச முனிவர். துர்வாச முனிவர், ஆமாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் சார் வேலையை வச்சதே முதல்ல. அவரால் தான் பாண்டவர்கள்லாம் ஒரு கேரக்டர் வந்தது. காரணமே பாண்டவர் பிறப்புக்கு அவர் தானே காரணம். அவர் தான் காரணம். ஆனால் 2-3 இடத்துல தான் அவர் வர்றாரு. துர்வாச முனிவர் வர்றாருனாவே எல்லாமே அதில் பதறி போயிடுவாங்க எல்லாரும். ஆமாம், எல்லாருமே. ஏன்னா அரசனையும் பார்ப்பார், தேவர்களையும் பார்ப்பார், எல்லாருமே ஒரு நாரதர் மாதிரியாக இவர் ஒரு விதமான ஒரு கேரக்டர்ஸ். அவர் பல சாதனைகள் புரிஞ்சவராக இருந்தாலும் கூட அவருடைய கேரக்டர் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. இப்போ விருச்சிகனால ஒரு தானாகவே ஒன்று கோவப்படுறது, கோவத்தின் உச்சத்துக்கு போகிறது, அது 100% இருக்கும். பாராட்டுறது, அன்பு செலுத்துறதுன்னா அதுலேயும் 100 இருக்கும். விபரீதமான விஷயங்களை பண்ணிவிட்டு கிளம்பிடுறது. அப்படி தான் வந்து ஒரு மகாபாரதத்துக்குள்ளே இவர் எங்கே வரான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல குந்தி போஜ ராஜன் சொல்லி இருப்பான். அவன் நாட்டுக்கு விஜயம் செய்கிறார். எப்பவுமே இவர் தனி ஆள் இல்லை, இவருடன் அடிப்பொடிகள் நிறைய போவாங்க. மெயின் இவர். அப்போது அந்த குந்திராஜன் சொல்கிறான், இவர் ரொம்ப முக்கியமான முனிவர், கொஞ்சம் தவறு நடந்தாலும் சாபம் விட்டுருவார், கடும் கோபக்காரர். முனிவருடைய சாபம் நமக்கு, அதாவது இவருடைய சாபம் நமக்கு வேண்டாம்.
அதனால் அவருக்கு பணிவிடை செய்கிறது யாரை நியமிக்கலாம் அப்படின்னு அவன் ரொம்ப யோசிக்கும்போது அவனுடைய வளர்ப்பு மகள் தான் குந்தி. மகளையே வந்து பணிவிடை செய்ய அனுப்பிச்சிரும் அப்படின்னா குறிப்பறிஞ்சு வேலை செய்கிறதுல குந்தி கொஞ்சம் ரொம்ப திறமைசாலி. உடனே என்ன பண்ணுறாரு, மகளையே வந்து அவருக்கு என்னென்னலாம் தேவையோ நிர்வாக பொறுப்பு மாதிரி வச்சுங்களேன், அவருக்கு தேவையானதெல்லாம் நீ வந்து உணர்ந்து செய்யுமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ குந்தியை வந்து அவருக்கு என்ன கேட்பார், என்ன செய்வார், என்ன சாப்பிடுவார், எதை விரும்புவார், எந்த நேரத்தில் எப்படி இருப்பாருலாம் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு எல்லாம் பிஃபோராகவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குந்தி. செஞ்சவொடனே இவருக்கு அளவு கிடந்து மகிழ்ச்சிக்கு ஆளாயிடுறார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பணிவிட ஒரு சின்ன பொண்ணு நமக்கு இந்த மாதிரி குறிப்பறிஞ்சு செய்கிறாள் அப்படிங்கிற ஆனந்தத்தில் என்ன பண்ணுவார், எல்லாம் முடிஞ்சு கிளம்பும்போது மகளே ரொம்ப அற்புதமான விருந்தோம்பலை எனக்கு பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நான் இப்படி ஒரு விருந்தோம்பலை நான் பார்த்ததில்லை, குறிப்பறிஞ்சு செய்கிறேன், உனக்கு ஒரு வரம் தரேங்கிறார். அதாவது அவரும் கேட்கவும் இல்லை, இவராக வரம் கொடுக்குறாரு. என்ன மாதிரி வரம் கொடுக்குறேன்னா, நீ யாரை நினைத்து உனக்கு பிள்ளையாக வர வேண்டும் நினைக்கிறாயோ அந்த அம்சத்தில் உனக்கு பிள்ளை பிறக்கும், தேவைப்படும் போது இந்த மந்திரத்தை உச்சரி, உனக்கு அந்த அம்சத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னவொன்னே சின்ன பொண்ணு இல்லையா, ஏதோ சாமியார் வந்து முனிவர் வந்து ஏதோ ஒரு சந்தோஷத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருக்கா. அப்புறம் திடீர்னு அவளுக்கு ஒரு ஆசை வந்துடுது, முனிவர் சொல்கிறதெல்லாம் சரிதானா, இல்லை சும்மா கொடுத்துட்டு போயிருக்காரா அப்படின்னு சொல்லி விபரீதமாக சூரியனை பார்த்து அந்த சூரியனுடைய அம்சத்தில் ஒரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மந்திரத்தை பிரயோகிக்கிறான். பிரயோஜனம் சூரியன் வந்து முன்னாடி நிற்கிறான். அந்த கதை தான் நமக்கு தெரியும், கர்ணனுடைய கதை. கர்ணனுடைய கதை போச்சு. அப்போது இந்த மாதிரியாக விபரீதமான விஷயங்களை பண்ணிட்டு போகக்கூடிய ஆட்கள் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களாக இருப்பாங்க. லக்ன புள்ளி நீங்கள் ராசின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த ரிஷப ராசி இருக்கு இல்லைங்களா, ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் வருது இல்லைங்களா, ஸ்டார்டிங் 30 டிகிரிலேருந்து 33 டிகிரி 20 கலை வரைக்கும் பிறந்தவங்க இந்த விருச்சிக ராசியில் அமைஞ்சிருவாங்க. இப்போ சார் இப்போ லக்னத்தை சொல்லிட்டீங்களா, இப்போ விருச்சிக ராசி விருச்சிக ராசி பார்க்கணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ நான் எதுக்கு எந்த மாதம் தமிழ் மாதத்தில் பிறந்த வைகாசி மாதத்தில் பிறந்தவங்க 4 தேதிக்குள்ளே பிறந்தவங்கன்னு வச்சுங்களேன். வைகாசியில் 4லேருந்து 4 தேதிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு இந்த இது பொருந்தும். இந்த இது விருச்சிக ராசி தான் அவங்க, விருச்சிக ராசி தான் 1லேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்க எல்லாருமே இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ராசி அதுதான். அப்போ இந்த கேரக்டர்ஸ் இருக்குது பாருங்கள், இப்போ இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ஸு நம்மளுடைய இந்த இந்த லக்கணத்தில் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க இந்த துர்வாச முனிவர் மாதிரியாக உறவுகள் மேலே வந்து ஒன்று அதிகமான பாசம் வைப்பது அல்லது அதிகமான வெறுப்புக்கு உள்ளாகும். இவரை பார்த்தாலே ஒரு தேவையில்லாமல் ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரி பண்ணிடுறாரு இல்லைங்களா. அது மாதிரி இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவரும் அந்த மாதிரி தான், பீஷ்மரும் அவரும் அப்படி தான். இது கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிற ஆள், பிரச்சனைனா மட்டும் போகிற ஆள். இவர் அப்படி இல்லை, பல இடங்கள் போகிற ஆள். அப்போ என்ன பண்ணுவாங்க, எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார், எங்கள் பாட்டிக்கு 90 வயசு, அவருக்கு 96 வயசு, தங்கச்சி அவர், அதாவது எங்கள் பாட்டிக்கு அண்ணன் அவர். அவர் என்ன பண்ணுவாருங்கன்னா, சாப்பாடுனா 12ன்னா அந்த 12க்கு இருக்கணும், இல்லைன்னா தட்டு பறக்கும். நான் ஒரே தடவை பார்த்துருக்கேன். எங்கள் பாட்டிக்கு 90 வயசில் இது சேவை பண்ணுது. அவர் 96 வயசில் வந்து அவர் வந்து தட்டை தூக்கி விட்டே இருந்தார், என்ன லேட்டு அப்படின்னு. அந்த மாதிரி வாழ்ந்துட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த கேரக்டர் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வயசு வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம வயசு என்ன, பரிமாறது யார், இந்த கோபம் தேவைதானா, பயந்துக்கிட்டு செய்வாங்க. ஜி வந்துட்டாரு அப்படின்னு உடனே இங்கே எல்லாம் பரபரப்பாகும்.
எல்லாம் ரெடி பண்ணி டக்குன்னு அந்தந்த நேரத்துக்கு அது பண்ணும். அப்போது நான் இந்த கேரக்டரை யோசிக்கும் போது எங்கள் தாத்தா எனக்கு வர்றாரு. இந்த மாதிரி என்ன ஒரு கோபம் வர்றது இயல்பு தான், செல்லுபடி ஆகணும்ல உங்களுக்கு, சம்மந்தமெல்லாம் கோச்சிக்க முடியாது இல்லையா. ஆனால் இந்த துர்வாச முனிவர் சம்மந்தம் இல்லாமல் எந்த இடமா இருந்தால் நமக்கு என்ன, எனக்கு உரிய மரியாதை வேணும், எனக்கு கொடுக்கலன்னா நான் வந்து சபிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான போகிறார் இல்லைங்களா. அப்போ இது வந்து அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரியாக இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க. அவர் சொந்த பந்தங்கள் எல்லாமே அவரை பார்த்தாவே எப்பா அவர் ஏதாவது பண்ணிட்டு போயிட போகிறாரு அப்படின்னு சொல்லி, ஒரு உறவுகளும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் விழாக்களும் போதும் இந்த நபரை மட்டும் எங்கே இருக்காரு எதை இருக்கான்னு பார்த்துட்டு அப்பா அவர் முதல்ல கவனிங்க இருக்காரு, உஷாராக சாப்பாடு சாப்பிட்டாரா, கரெக்டாக சாப்பிட்டாரா, கரெக்டாக பரிமாறுங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆளே போய் நேராக பரிமாறிட்டு இருப்பாங்க, பரிமாறம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி கேரக்டர் நம்ம எங்கேயாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். நமக்கு தூரத்தில் பார்க்குறோம், இந்த ஆளுக்கு ஐயா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. ஒரு பெரிய ஆள் ஒரு ஆளுக்கு வந்து அவரே போய் நேராக நின்று என்ன ஏதுன்னு கவனிக்கிறாருமோ நமக்கு தோணும் இல்லையா. வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு என்ன இவர் போய் அவருக்கு வந்து அவ்வளவு பணிவோட செஞ்சுட்டு இருக்காருன்னு, அது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். கோச்சிட்டு ஏதாவது ஒரு ஏடோ குடமாக ஒரு சபையில் வந்து என்னடா நீ பெரிய மனுஷன், நீ எல்லாம் கால் தூசிக்கு பெற மாட்டே, உனக்கெல்லாம் என்னடா அவ்வளோ கவனம் பார்த்து பேசினா என்ன ஆகிடுவாங்க, சபையை டோட்டலாக கிளாப்ஸ் ஆடும் இல்லைங்களா. அந்த மாதிரியாக பேசிடக்கூடியவங்கன்னா அப்போ எல்லோரும் பயப்படுவாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக ஒரு விழாக்களில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம சந்திக்காமல் இருக்க மாட்டோம். எல்லாருமே கண்டிப்பாக சந்திப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தேவையும் ஒன்றும் இல்லை, யார்கிட்டையும் பணியணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ இந்த இதுதான் இருக்கும். அவங்கள பார்த்தாங்க நமக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடாது, நியாயமாக தான் இருப்பாங்க. அதுலேயும் ஒரு நியாயம் இருக்கும், அவங்க பண்ணுறதுக்கான ஒரு நியாயமும் இருக்கும் அதுக்குள்ளே. அப்போ எல்லோரும் வந்து அதை அந்த ஒரு முக்கியத்துவம் அவருக்கு எடுத்துகிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த துர்வாச முனிவருடைய கதாபாத்திரம். அதை நான் அந்த விசாக நட்சத்திரத்துக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நிச்சயமாக இந்த இதில் பிறந்தவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. சார், இப்போ இவங்களோட ஆரம்ப கால கல்வி எப்படி இருக்கும் உங்களுக்கு? கரெக்டான கேள்வி தான். விசாக நட்சத்திரம் இல்லைங்களா. விசாக நட்சத்திரம்னா குரு தசையினுடைய லாஸ்ட்டு பகுதி, கிட்டத்தட்ட 4 வருடங்கள் அதனுடைய 4வது பாட்டுக்கு. அதில் வந்து எந்த அளவுக்கு மைனஸ் ஆகிருக்கோ, அந்த விருச்சிகத்தில் எவ்வளோ தூரம் கடந்திருக்கோ அதை பொறுத்து இந்த தசாபுத்திங்கிற பேலன்ஸ் வரும். அதுக்கு அடுத்ததே சனி தசை. உங்களுக்கு குரு தசை முடிஞ்சோடனே சனி தசை. ரொம்ப சிறிய வயசுலேயே ரொம்ப அனுபவத்தை பெறக்கூடியவங்களாக மாறுறாங்க. கஷ்டங்கள், அப்படி ஒரு கஷ்டங்கள். இப்போ நீங்கள் துர்வாசரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் கல்விங்கிற ஒருக்கு போயிடுறாரு இல்லையா. கற்றுக்காமல் எப்படி அவர் அவ்வளோ பெரிய ஆளாக முடியும். அது மாதிரியாக அந்த சனி தசைங்கிற 19 வருடமும் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களையும் கஷ்டங்களையும் கடினமான காலங்களை கடக்குகிற மாதிரி தான் அவங்களுக்கு அமையும் பெரும்பாலும். ஏன்னா இந்த விருச்சம் வந்து சத்திரிய லக்னம். சத்திரிய லக்னம்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது சனி திசைங்கிறது 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி. 3ஆம் இடம்னா மறைமுகமான எதிரிகளுடைய தொல்லைகள் நிறைய. ஏன்னா சனினாலே அனுபவத்தை தான் நிறையா கொடுக்கும். அதனால் இவங்க வந்து பின்னாடியான இவங்களை உயர்வு பெறுறதுக்கான அடிப்படையாக இங்கே அமைஞ்சிடும் உங்களுக்கு. இவங்க எவ்வளோ பெரிய ஆளானாலும் இந்த 19 வருடம் தான் அவங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்ததாக இருக்கு அவங்களுக்கு. அதற்கு பிறகு புதன் தசை 17 வருஷம்.